பொண்ணு அவள் வந்து நீ படித்த நான் எங்கே படிக்காத நீ எங்கே அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணியிருப்பா. அப்படி தூக்கி எறிஞ்ச அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஆளாக ஒரு வானம்பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை வணங்கி விழுவதில்லைன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும். ஸ்லோ மோஷனில் சரத்குமார் கம்பீரமாக நடந்து வருவார். எல்லா க்ரௌடையும் எந்திரிச்சு நின்று அப்படி பார்க்கும். அவளும் அப்படி மலைச்சு பார்ப்பா, நம்ம தூக்கி எறிஞ்சவன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஏன்னா எல்லா மனிதனும் எதுலேயே ஒன்று தோற்றுருப்பான். நானும் எத்தனையோ தோல்வியில் சந்திச்சிருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் பல பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது என் படத்தில் பிரதானமாக இருந்ததுன்றதுனால மட்டும்தான். வேறு எந்த அம்சங்களும் அவங்கள கவரல. இப்போ ஐஎம் 60 years ஓல்டு. அந்த 100 வருஷம் ஆனாலும் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கும். அந்த முதல் காதல் எனக்கு டெய்லியும் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என் பையனுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன்.